ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் எத்தனை பேர் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிங்க? கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் வந்து இன்றைக்கி எபிசோடில் முக்கியமான வந்து காத்துட்ருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் இது அந்த டைமில் வரும். ஸோ நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை இப்போ வாழ்ந்துருக்கோம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது, அப்போ அதெல்லாம் எனக்கு பெருசாலாம் தெரியல. ஸோ நம்ம வந்து வேறு எதையோ பெருசாக வேல்யூ பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை வந்து கோட்டை விட்டுட்டுருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கரெக்டாக நம்ம எல்லா மனசுலையும் இருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து போகணும், வெண்ணிலாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காவேரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் அவங்க மட்டும் இல்லை, இப்போ அவங்க கூட ஒரு குழந்தையும் இருக்குது, அதை எதையுமே யோசிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பை ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் காவேரி அந்த விஷயத்த ரொம்ப அழகாக நம்ம விஜய் வந்து இன்னைக்கு கன்வே பண்ணியிருப்பாரு. நம்ம வேறு ஏதோ விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விதத்தில் நம்ம லைஃப்பை நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கோம் காவேரிக்கு மட்டும் ரொம்ப கிளியராக புரியுது அப்படிங்கிறத நம்ம மனசில் இருந்த விஷயத்த அங்கே டைலாக் ரைட்டர் விஜய்க்கு வச்சிருந்தாரு. இன்னைக்கு நிறைய விஷயத்தில் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருந்தது அப்படியே வந்து ஒரு டைலாக கொடுத்துருந்தாரு. ஸோ கடைசி உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். என்னன்னா நம்ம விஜய் வந்து அடிக்கடி காவேரி கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லுவார். ஸோ நீ வந்து எனக்காக நீ எதையும் பண்ண வேண்டாம். அதாவது காவேரி வீட்டை வந்து ஃபஸ்ட்டு விஜய் தான் வந்து என் கூட இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா, சின்ன குழந்தை மாதிரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் கேட்டுகிட்டே இருந்தார். பட் காவேரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து எந்த ஃபீல்மே ஸ்டார்டிங்கில் காவேரி ஃபீல் பண்ண மாதிரி காமிக்கல. பட் நம்ம விஜய் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சின்ன குழந்தை மாதிரி அழுவாரு அப்படிங்கும்போது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஓவர் ஆனாங்க. நான் போகல, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது வேண்டாம் எனக்காக நீ சொல்லாத அப்படிங்கிற வார்த்தையை வந்து 2-3 தடவை சொல்லியிருப்பாரு. ஸோ கார்லேருந்து இறங்கி பேசும்போதாக இருக்கட்டும், அதுக்கு ஐ திங்க் 2 times 3 times இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாரு. எனக்காக நீ தானே சொல்கிற, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ காவேரி வந்து ஒரு வார்த்தை கூட டைலாக் தான் நான் சொல்கிறேன். இப்போ காவேரிக்கு இந்த ஒரு வார்த்தை கொடுத்தது தான் நல்லா இருந்திருக்கும். அப்போல்லாம் இல்லை விஜய், எனக்குமே உங்க கூட இருக்கணும் தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு டைம் மட்டும் தான் சொல்லுவாங்க. எனக்குமே மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது இருந்துட்டு இருக்கு அப்படின்னு காரில் வரும்போது சொல்லுவாங்களே தவிர விஜய் சொல்கிற அந்த இடத்துல வந்து எங்கேயுமே அவங்க பேசியிருக்க மாட்டாங்க, அமைதியாக தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ விஜய் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறாங்க தவிர மனசோட காவேரி வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறத விஜயுமே புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் சரி ஓகே எல்லா ப்ராப்ளமும் நான் சால்வ் பண்ணுறேன், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் கொண்டு போய் விடுறாரு. மூஞ்சியே பார்க்கல நம்ம தலை. அப்பா அதெல்லாம் சீன்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அதை நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக அந்த ஃபைனலான அப்டேட்டு, நம்ம காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட என்னென்னலாம் கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் அவங்க கங்கா கிட்ட கேட்டிருப்பாங்க. அது ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட கேள்வி இல்லைனா ஆசன் கூட சொல்லலாம், அதோட லைட்டாக அந்த டச் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. ஸோ காவேரி கேட்டா என்ன, விஜய் கேட்டேன்னா காவேரி வாய்ஸில் வந்து விஜய் கேட்பாரு. ஸோ அந்த இடத்துல கங்கா கொண்டுமே பிடிக்கலன்னா நம்ம காவேரி அவங்க உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டும், உங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காவேரினா அமைதியாக போயிடுவா அப்படிங்கிறதுக்காக தானே திட்டிகிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா, திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாங்க. அதையுமே வந்து டவுட் வந்துடும் கங்காவுக்கு. பட் எப்படியோ காவேரி வந்து சமாளிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள் அம்மா கிட்டே நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்களே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை உடையப்பட எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நல்லது தான், நம்ம வீட்டு இருக்குல்ல, எங்கே சுற்றாலும் நம்ம தலை வந்து அங்கே தான் நின்றுட்டு இருந்தார். பட் இருந்தாலும் நீங்கள் காவேரி மாதிரியே காவேரி அம்மா கிட்டே இந்த மாதிரி 4 நாளுக்குன்னு கேட்டால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னோட பர்சனல் ஒரு ஒப்பீனியன், என்னோட பர்சனல் ஒரு ஆசை கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் காவேரி கேட்க போகிறது கிடையாது, இன் ஃபியூச்சரில் கேட்டால் தான். பட் இப்போ நாங்கள் வந்து எப்படி நீங்கள் கங்காவை கேட்டிங்களோ அதே மாதிரி காவேரியோட அம்மாவையும் கேட்டால் நல்லாயிருக்கும். பட் அப்படி கொண்டு போவாங்கன்னு கேட்டால் அது தெரியாது, பட் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, பட் இது 3 எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடில். எல்லாம் நோட் பண்ணிங்க. உங்களுடைய கருத்துக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க உங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.